ஐபிஎல் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம சென்னை பிளேயர்ஸ் பாதி பேர் வந்து பயங்கரமா 2 நாளா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம தலை எம்எஸ் தோனியும் தலைவன் ருத்ராஜ் கேக்வாடும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல மகாராஷ்டிரா பிளேயர் எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம சர்ப்ராஸ் கான் வந்துட்டாரு, பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அப்புறம் நம்ம ராகுல் சகர், தீபக் சகர் இல்லாத நிலைமைய இப்ப ராகுல் சகர் வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். பயங்கரமா அவரும் பிராக்டிஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, இன்னும் பல யங்ஸ்டர்ஸ் கடைசியா நம்ம கலீல் அகமது முத கொண்டு டீம்ல ஜாயின் பண்ணி பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னும் கோச்சஸ் எல்லாம் வரல, ஆனா பிராக்டிஸை இயர்லியாவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பிராக்டிஸ் செஷன் 2 டைப்பா நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் சீசன் இப்ப நடந்துரும். செகண்ட் சீசன் மேபி உலக கோப்பை முடிஞ்ச உடனே எல்லா பிளேயர்ஸும் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐபிஎல்லும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம சிஎஸ்கேவோட டாப் 5 பயங்கரமா இருக்குது. அப்புறம் பிளேயர் எல்லாமே பக்கா ஃபார்ம்ல இருக்காங்க. கடைசியா நம்ம தலைவன் வேற 97 ரன் அடிச்சிருக்காப்ல. 6th கப் லோடிங்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐபிஎல் ஷெட்யூல் வந்து இந்த வர கடைசிக்குள்ள வந்துரும்னு சில பல சோர்ஸஸ் சொல்லுது. எனக்கு என்னமோ இந்த எலெக்ஷன் டேட் எப்போ அறிவிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அறிவிச்சுக்கலான்னு வெயிட் பண்றாங்களோன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு